நமக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, கடவுள் எங்க இருக்காரு, அவர் எப்படி இருப்பாரு, நம்மெல்லாம் எப்படி பொருந்திருப்போம், ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல பொருந்தது யாரு, எப்படி உயிர் போனதுக்கு அப்புறமா அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அவங்களுடைய ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்குமா, இல்லை அவங்க நம்மளுக்கு ஆவியா சுத்தி வருவாங்களா, இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அதுல ஆன்மா, மனுஷன், கடவுள் அப்படிங்கிற மூணுமே ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கும். இதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி விடையோட நாம இதை தொடரலாம். மனுஷன் அப்படிங்கிறவங்க இறைவன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்றத பார்க்கலாம். உடல் என்னும் கூட்டில் ஆன்மாவை வைத்து வாழ்பவன் மனிதன். ஆன்மா என்பது ஒரு தூய ஒளி, உடலுக்குள் இருக்கும் உயிரின் குரல். வாழ்வு முழுவதும் அதை சுமக்கிறோம். உயிர் பிரியும் நொடியில் ஆன்மா உடலை விட்டு வெளியேறுகிறது. உடல் கெட்டு போகும், அழிந்து போகும். ஆனால் ஆன்மா தூய்மையானது, அழிவில்லாதது. கெட்டு போகும் உடலின் மேல் சிற்றின்ப ஆனந்தத்தை விடுத்து ஜோதி சுடராய், பேரொளியாய், தூய்மையான அழிவில்லாமல் இருக்கும் ஆன்மாவை அறிய, ஆன்மாவே நான், நானே கடவுள், இதையே அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுவார். இந்த ஆனந்த பேரின்பத்தை அடைய தவம், தியானம், யோகா, பிராணயாமம் செய்து ஞானம் என்னும் மோட்சத்தை அடைய வேண்டும். இதையே சித்தர்கள் ஆன்மாவே நானாகி, நானல்ல என் உடலாகி, ஞானத்தீயில் செறிந்தால் பரமம் உண்டாகும் என்று கூறுவார்கள். கடவுளை வெளியில் தேடாதே, உனக்குள் இருக்கும் ஆன்மாதான் கடவுள். நீ ஆன்மாவை உணர்ந்தால் கடவுளை உணரலாம்.